வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பாலக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கட்டு பாலக்கீரை. இப்போ நம்ம இலைய கிள்ளி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாலக்கீரையை ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். அண்ட் மெல்லிசான காம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தடிமனான காம்பை தவிர இலை, மெல்லிசான காம்பு எல்லாத்தையுமே நீங்கள் குழம்புக்கு போடலாம். இதோ கீரையை கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படியும் 2-3 தடவையாவது தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. எந்த கீரையாக இருந்தாலும் 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. இதோ கீரை க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ கீரை ரெடி. இதை ஒரு பக்கம் எடுத்து வைங்க. அடுத்ததான் நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் க்ளீன் பண்ணி இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 3-4 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருந்தால் 4-5 பல் பூண்டு கூட சேர்க்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1, 2-3 காஞ்ச மிளகாய், வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் இருக்கு, இருந்தாலும் தேவைப்பட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம பாலக்கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததான் நம்ம பருப்பை இதோட சேர்த்துடலாம். நான் பருப்பு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியோட இப்போ அந்த பருப்பை சேர்க்குறேன். நம்ம துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் 1/2 கப் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இது கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இதோ பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அண்ட் பருப்பு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை ஃபினிஷ் பண்ணலாம். தாளிப்பு ரெடி. இப்போ இதை குழம்போடு சேர்த்துருங்க. அண்ட் மறக்காமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சாப்பிடுங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.